அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சோமு அல்லியப்பன் சார் சிறுகதை தான் வழக்கம் போல ஜெமினி சர்க்கிள்ன்ற புக்ல இருந்து மேடம் இன்னைக்கு சொல்ல போறாங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 கதை சொல்லிட்டோமா? 4 கதை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கதையை நான் பேசுறதை விட நான் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுல எழுத்தாளரே இதுல ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறார். இந்த கதையை எழுதிய எழுத்தாளரே இதுல ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கதையை பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் அதுல அந்த பாத்திரங்களாவே வர்றாங்க. நம்ம நேர கதைக்கு போவோம். ஒரு சொல். ஒலித்த செல்பேசியை எடுத்து அலோ என்றேன். அலோன்னு சொன்னா எனக்கு பேச்சு குரலே வரலாங்க. அந்த எண்ணு பார்த்தாலும் எனக்கு பரிச்சயமான எண்ணாக இல்ல. அதுக்கப்புறம் பேசினவர் என்னோட பெயரை சொல்லி தடுமாறியபடி ஒருத்தர் என்னோட பெயரை சொல்லி பேசுவது நான் தானே என்று கேட்டார். அடுத்து அவர் பெயரையும் சொன்னார். எனக்கு பரிச்சயமானவர் தான், எனக்கு தெரிஞ்சவர் தான். அந்த முதல்ல அந்த போனை போடும்போது அவருக்கு சொல்ல தெரியல. தடுமாறிய குரல்ல என்னோட பெயரை சொல்றாரு. என்னோட பேரை சொன்ன பிறகு அவருடைய பேரை கேட்டா எனக்கு பரிச்சயமானவர் தான். என்ன சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சொன்ன உடனே புத்தக விமர்சனம் படிச்சுட்டு பதிப்பகத்துக்கு 200 ரூபாய் அனுப்புனேன். மணி ஆர்டர் செஞ்சேன். இன்னும் புஸ்தகம் வரல. 1 வாரமாச்சு. அதே உங்களை கேட்கலாமின்னு அந்த தேவக்கோட்டை காரைக்குடி பாஷையில அதே உங்களை கேட்கலாமின்னு என்றார். அவர் சொன்ன புத்தகத்தின் பெயர் சிக்கனம், சேமிப்பு, முதலீடு. இதுதான் புத்தகத்தோட பேர். நான் எழுதிய புத்தகம். எனக்குள் வியப்பு. கொரோனா நேரத்துல போயிட்டு ஊரடங்கு காலத்துல ஒரு புத்தகத்துக்காக படிக்க விரும்பி போஸ்ட் ஆபீஸ் போய் ஒரு மனுஷன் பணத்தையும் மணி ஆர்டர் செஞ்சிருக்கிறாரே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் மட்டும் இல்ல. அதை விட ஆச்சரியப்பட்டது அந்த வயசுக்காரர் இந்த புத்தகத்தை எப்படி ஆர்டர் பண்ணாரு அப்படின்றதுதான். ஏன்னா அவருக்கு வயது 90க்கு மேல். ஆர்டர் பண்ண புஸ்தகம் என்னது? சிக்கனம், சேமிப்பு, முதலீடு. இவர் போய் இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணியிருக்கிறாருன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. சொந்த ஊரில் தனியாக வசிப்பவர். மனைவி இல்லை. என்னிடம் சொல்லி இருந்தா நானே அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருப்பனே என்றேன். உடனே அவர் சொல்றாரு, ஊருக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, நான் வந்திருக்கேன். 2 மாதம் ஆகுது. இவரும் கொரோனா பீரியட் சொந்த ஊருக்கு போயிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு பதிப்பகத்துல விசாரிக்கிறார். ஏங்க அவருக்கு புஸ்தகம் அனுப்பல? மணி ஆர்டர்ல அவர் ஃப்ரம் அட்ரஸே எழுதல. அதனால எங்களுக்கு புத்தகத்தை அனுப்பி கொடுக்க முடியல அப்படின்னு பதிப்பகத்துல சொல்றாங்க. பேசி ஏற்பாடு செய்தேன். 4 நாளைக்கு பிறகு மீண்டும் ஒரு போன் வருது. செய்யறாரு. புத்தகம் நேத்து வந்துடுச்சு, படிச்சு முடிச்சிட்டதாகவும் சொல்றாரு. 220 பக்கம் ஒரே நாளில் படித்து விட்டாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட ஆசிரியருக்கு நினைக்கிறார். உங்ககிட்ட வேற ஏதாவது புத்தகம் இருந்தா யார்கிட்டயாவது கொடுத்து விடுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சரி என்று அடுத்த நாள் அவருக்கு போன் செய்து முகவரி கேட்டேன். அவர் சொன்னது புரியவில்லை. தவிர உங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் கொண்டு வரத்துக்கு? இனிப்பு வாங்கிட்டு வரவா என்று கேட்டேன். பால்கோவா பிடிக்கும் சொல்றார். பால்கோவா கொஞ்சம், சில பிஸ்கட் பாக்கெட்டு மற்றும் என் புத்தகங்களில் 2, நான் ஏற்கனவே படித்து முடித்திருந்த புத்தகங்கள்ல 4 இதை எடுத்துக்கிட்டு என்னோட மனைவியோட கார்ல அவரோட வீட்டுக்கு புறப்பட்டு போனேன். காரை சற்று தள்ளி நிறுத்திட்டு தேடி கண்டுபிடிச்சு விட்டோம். ஒரு பெரிய வீட்டுல பெரிய கதவுக்கு கீழே ஒரு சின்ன கதவு இருக்கிற வீட்டுல போய் கேட்டா ஒரு பொண்ணு, பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணு போல நைட்டியில வந்துச்சு. அது காமிச்ச இடத்துல பார்த்தா செடியும் கொடையும் புதருவோம். ஒரு சிமெண்ட் தளம் போட்ட ஒரு வீடு இருக்கு. அதோ என்று சொல்லி வலது பக்கம் கையை காட்டினாள் அந்த பெண். அவள் கை காட்டிய பக்கம் தரையெல்லாம் செடி கொடிகள். பாதை சரியாக இல்லை. சற்று தள்ளி ஒரு சிமெண்ட் தளம், சின்ன சிமெண்ட் தளம். அதை ஒட்டி கம்பிகள் வைத்த ஒரு பழமையான வீடு. அவர் வீட்டு கதவை பூட்டி கொண்டிருந்தார். இவங்க பார்க்கும்போது இவருக்கு தான் ஏற்கனவே தெரிந்தவர் தானே, அதனால உடனே அவரை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டார். பழுப்பேறி இருந்த நைலான் 8 முழம் வேட்டி, மஞ்சள் நிறத்தில் கொஞ்சம் பழைய சில்க் சட்டை, நெற்றியில் பெரிய குங்குமப் பொட்டு, கனமான சரீரம், கொஞ்சம் கூன். திரும்பியவர் எங்களை பார்த்ததும் முகமலர்ச்சியுடன் வாங்க வாங்க என்றார். மனைவியை அறிமுகப்படுத்தினேன். சாவி போட்டு பூட்டையும் கதவையும் திறந்தார். மூவரும் உள்ளே போனோம்.
அவர் வாயில் மாஸ்க் கட்டி இருந்தார். நாங்களும் மாஸ்க் போட்டு இருந்தோம். காற்றோட்டமாய் வெளியில உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்த 3 பிளாஸ்டிக் சேரை எடுத்து வெளியில சிமெண்ட் தரையில போட்டேன். அதுல ஓட்டையா உடைஞ்சிருந்த சேர்ல நான் உட்கார்ந்துக்கிட்டேன். மத்த 2 சேர் மனைவிக்கும் அவருக்கும் போட்டார். வாங்கி சென்றிருந்த தின்பண்டங்களை கொடுத்து விட்டு ஒவ்வொன்றாக எடுத்து விவரம் சொல்லி புத்தகங்களை கொடுத்தேன். சந்தோஷமாக பார்த்தார். பக்கத்தில் வைத்துக் கொண்டார். நாற்காலிகள் எடுத்தபோது அங்க மேஜை மீது இருந்த சிக்கனம், சேமிப்பு, முதலீடு இந்த புத்தகம் என் கண்ணில் பட்டது. அது பற்றி அவரிடம் நான் எதுவும் கேட்கவில்லை. இந்த புத்தகங்களை மட்டும் நான் கொடுத்தேன். ஏதாவது சாப்பிடுங்களேன் என்றார். பிறகு அவரே மடமட என்று பேச ஆரம்பிச்சார். இப்ப ஐப்பசி வந்தா 94 ஆரம்பிக்கிறது. இப்ப 3 மாசமா வெளியே எங்கேயும் போல. உடம்புக்கு முடியல. 2 மாசம் முன்னாடி ராத்திரி படுத்திருந்த வாக்குல கட்டில இருந்து கீழே விழுந்துட்டேன். முகம் தரையில மோதிடுச்சா, இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்றார். அடடா, அதான் குனிஞ்சா போல நடக்கிறீங்களா அப்படின்னு இவர் கேட்கிறார். அது வேற, போன வாரம் கீழே விழுந்த மூக்கு கண்ணாடியை எடுக்க குனிஞ்சனா தலை சுத்தி அப்படியே சுவத்துல முட்டி விழுந்துட்டேன். அதுல வலது பக்கம் முதுகுல நல்ல அடி. அதுல இருந்து அந்த பக்கம் ஒரு கழிச்சு படுக்க முடியல. ஒரே பக்கமா தான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். யாராவது டாக்டர் கிட்ட நான் கூட்டிட்டு போகவா? நம்ம எழுத்தாளர் கேட்கிறார். வேணாம், இப்ப பரவாயில்ல. என்னோட மனைவி, நீங்க தனியாவா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். தனியா தான் இருக்கேன். உதவிக்கு? எதுக்கு? எதுவும் பிரச்சனை இல்ல. நான் எல்லா வேலையும் பாத்துருவேன். வீடு கூட்டுறது, துடைக்கிறது எல்லாம் பாத்துருவேன். துணி? அது குளிக்கிறச்சையே அலசி பிழிஞ்சிருவேன். சொன்ன உடனே மனைவி என்னை பார்க்கிறாள். இவ்வளவு பெரியவரு இத சொல்றாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லம்மா, இதோ இந்த தோட்டத்தை கூட நான் தினம் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஒண்ணுன்னா 6 பேரு வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் உட்கார கொள்ள இடம் வேணும்ல அப்படின்னு சொல்றார். பேச்சை மாற்றும் விதமாக, சாப்பாடு என்றேன். ஒரு மெஸ்ல இருந்து வருது. காலையில 2 இட்லி, மத்தியானத்துக்கு சாப்பாடு. அதையே நான் ராத்திரிக்கும் வச்சுக்குவேன். காலையில அரை உழக்கு பால் வந்துரும். 2 வேளையும் நான் காஃபி போட்டுக்கிருவேன் அப்படின்னு சொல்றாரு. மெஸ்ஸு சாப்பாடு பரவாயில்லையா? என் மனைவி. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? ருசிக்கு சாப்பிடுறது அவ போனதோட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? ருசிக்கு சாப்பிடுறது அவ போனதோட முடிஞ்சு போச்சு. 20 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. வீட்டை பாருங்க என்று உள்ளே அழைத்து போனார். வீடு சுத்தமாக இருந்தது. ஆனால் மேல் விதானத்தில் ஆங்காங்கே மழை தண்ணீர் ஒழுகிய திட்டுக்கள் தெரிந்தன. அடுப்படியில் ஒரு துருப்பிடித்த ஒரு எலக்ட்ரிக் அடுப்பு, கழுவி கவுத்திருந்த ஒரு பால் கேத்தல், 3 பூவன் வாழைப்பழம், ரப்பர் பேண்ட் போட்டு சுட்டி வச்சிருந்த ஒரு பாதி மாறி ரொட்டி சுருள் இது இருக்கு. சுவற்றில் கண்ணாடி போட்ட கருப்பு வெள்ளை படங்கள், கலரில் பல புகைப்படங்கள் இருந்தன. அருகில் சென்று பார்த்தேன். மாலையும் கழுத்துமாய், மேல் சட்டை இல்லாமல், அவரது மணிவிழா படமாக இருக்க வேண்டும். அருகில் இருந்த மனைவி படத்திற்கு நெற்றிக்கு நேராய் கண்ணாடி பிரேம் மீது பெரிதாய் சந்தனமும் குங்குமமும். அடுத்த படத்தில் போட்டு போட்டுக்கொண்டு அவரிடமிருந்தோ பரிசு பெறுவது. ஒரு பெரிய குரூப் போட்டோவை பார்க்கையில் அருகில் வந்து மகன், மருமகள், பேரன், பேத்தி, பேச்சில் பெருமையா துணிக்குது. காட்டுறாரு. மகன், மருமகள், பேரன், பேத்தி காட்டினார். பேச்சில் பெருமிதம் துணித்தது. மகன் குடும்பத்தோடு மும்பையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாக சொன்னார். உடனே என் மனைவி, பணம் ஏதாவது அனுப்புறாரா என்று கேட்க, எனக்கு தேவையில்லையே, மாசம் 7000 பென்ஷன் வருது. அதுலயே நான் மிச்சம் பிடிச்சு 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சிருக்கேன். அதுல மகன் பேரையும் சேர்த்திருக்கேன். நம்ம நாமினேஷன் சொல்லுவோம், யாரு எனக்கு பின்னால கிடைக்கணும் அப்படின்னு. அதுல சொல்றாரு, அதுல என் மகன் பேரையும் சேர்த்திருக்கேன். எனக்கு அப்புறம் அதை வாங்க அவன் சிரமப்படக்கூடாது இல்ல என்றவர் தொடர்ந்து, மேற்கொண்டு கேஷ் 10,000 உள்ள மரபீரோல வச்சிருக்கேன், என்ன தூக்கி போட வேணும் இல்லையா என்றார். இது சொந்த வீடு தானே, வாடகை இல்லையே. ஆமா, எங்கோட்டுத்தேன். அது வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஸ்லாங்.
எங்கோட்டுத்தேன் எங்க ஐயா கட்டின வீடு 100 வருஷமாச்சு. நான் சம்பாதிக்கும் போது சீட்டு கட்டுறா போல தொடர்ந்து பணம் கட்டி மன்னார்குடியில 2500 சதுரடி வாங்கி இருந்தேன். அந்த இடத்த போன வருஷம்தான் வித்து 45 லட்சத்தை மகன்கிட்ட கொடுத்தேன். போன வருஷம்தான் வித்தேன். வித்து 45 லட்சத்தை மகன்கிட்ட கொடுத்தேன். உடனே என்னோட மனைவி, பையன்தான் நல்ல வேலையில இருக்கார்ல, இடத்தை வித்த பணத்தை இந்த வீட்டை ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல, சமையலுக்கு உதவிக்கு ஆள் போட்டுக்கிட்டு நீங்க சௌகரியமா இருக்கலாம்ல. என் மனைவி, எனக்கு என்னத்துக்கு இனி என்றார். அப்பொழுது என்னோட மனைவியோட கைபேசி ஒரு போன் வருது ஒலிக்க. அவள் மொபைல் போனோடு வீட்டுக்கு வெளியே போனாள். நான் அவரோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். 5 நிமிடத்தில் என்னுடைய மனைவியானவள் திரும்பி வந்து விட்டாள். நான் கொண்டு போய் கொடுத்தது மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்ற புத்தகமும் இதே போன்ற உள்ளடக்கம் இருக்கும் சில புத்தகங்களும். ஆனால் அவர் காசு அனுப்பி வாங்கியது, படித்து முடித்திருப்பது சிக்கனம், சேமிப்பு, முதலீடு. அவருக்கு வயது 93. பொறுப்புகள் எல்லாம் முடித்து விட்டார். ஏன் அந்த புத்தகத்தை வாங்கினார்? இன்னும் என்ன பணம் பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் என்று வியப்பாக இருந்தது. மெதுவாக அது குறித்து கேட்டேன். என்னத்துக்காக வாங்கினீங்க? மகனுக்கு அனுப்பத்தேன் என்றார் வேகமாய். சொல்லிக்கொண்டு கிளம்பினோம். மழை தூர ஆரம்பித்தது. காரில் ஏறி அமர்ந்ததும் மனைவி ஆச்சரியப்பட்டாள். அப்பா, இவ்வளவு வயசான பின்னாடியும் மகன் சம்பாதிக்கிற சேமிக்கிற வழியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு புத்தகம் வாங்கி படிச்சுக்கிட்டு அனுப்புறார் பாருங்க என்றாள் மனைவி. நான் எதுவும் சொல்லவில்லை. காரின் சாவியை திருகி வண்டியை ஸ்டார்ட் செய்தேன். இருந்த ஒரே இடத்தை 45 லட்சம் ரூபாய்க்கு விற்று அப்படியே தூக்கி மகன்கிட்ட கொடுத்திருக்காரு பாருங்க. அடுத்து மனைவி, மகன்கிட்ட அப்படியே கொடுத்திருக்காரு, தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. இருட்டி விட்டதால் வண்டியின் ஹெட்லைட்டை ஆன் செய்தேன். மீண்டும் என்னோட மனைவி, அவருக்கு அந்த ஒரு பையன் தானா? ஆம் என்றேன். ஆனால் மனைவி வெளியில் போயிருந்த போது அவர் சொன்ன அந்த பையன் சுவீகாரம் வந்தவன் என்பதையோ, சுவீகாரம் வந்த புதிதில் வீட்டு விவரங்கள் தெரிந்து கொண்ட போது எல்லோரும் பணம் இருக்கிற வீட்டுக்கு தானே பிள்ளை வருவார்கள், நீங்க என்ன இப்படி சொத்து எதுவும் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்று இவர் வீட்டுக்கு பிள்ளை வந்தது குறித்து அந்த மகன் ஏமாற்றத்துடன் பேசியதையோ, அவர் அதை சொன்னதையோ நான் என் மனைவியிடம் தெரிவிக்கவில்லை. இதுதான் கதை. ஒரே சொல். அதாவது பிரேமா அவர் சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் அழகா எழுதி ரெக்கார்ட் பண்றாரு. நீங்க ரொம்ப அருமையா இருந்தது மேடம். என்ன சொல்ல போறாருன்னு நினைச்சிட்டே இருந்தேன். லாஸ்ட்ல இது அவரு அந்த அந்த அவருக்கு அந்த ஒரு சொல்லு, பைசா இல்லாத வீட்டுக்கு சுபிகாரமா போயிட்டேனே அப்படின்ற அந்த ஒரு சொல்லு அவங்களால தாங்க முடியல. அதனால அவர் அவனுக்கு திருப்பி திருப்பி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னும் சிக்கனமா இருந்து எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதான் இந்த கதையில அவர் சொல்லி இருக்கிறாரு. 90 வயசுல தனியா இருக்கிற ஆட்கள் எனக்கு தெரியும். 90 வயசுல தனியா அவரே சமைச்சுக்கிட்டு, அவரே 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு, அவரே தன்னந்தனியா சமைச்சுக்கிட்டு தனியா இருக்கிற ஆளு. பென்ஷன் வருது, குடும்பம் எல்லாம் ஒண்ணு இல்லை, இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. 90 வயசுல இருக்காங்க எனக்கு தெரியும். ஆனா 94 வயசுல இவருக்கு பாருங்க, நாளைக்கு ஒண்ணுன்னா 4 பேர் வருவாங்க இல்ல, உட்கார இடம் வேணும் இல்ல, அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை கேட்சிங்கா இருந்தது. எனக்கு கேட்சிங்கா இருந்தது. இருந்துச்சு. ரொம்ப அழகான கதை. நிறைய திங்க் பண்ண வேண்டியிருக்கு இதுல. அவர் ஒரு மேன் ஆஃப் ஆக்ஷன், மேன் ஆஃப் வேர்ட்ஸ் ரெண்டும். அதுல அவர் ஒரு இன்டெகிரிட்டி இருக்கு. அவரோட லைஃபுக்கு ஒரு இன்டெகிரிட்டி உள்ள மேனை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுல 2-3 ரொம்ப அழகான டெக்னிக் அவர் கொண்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் 3ஐயும் ஒரு இடத்துல சொல்றாரு அவரு. எப்படி எப்படின்னா, இந்த புகைப்படங்கள் உள்ள போய் பார்க்கும்போது புகைப்படங்கள் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அது பாஸ்ட்டை இண்டிகேட் பண்ணுது.
அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வந்து அவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஒரே சீன்ல வந்து அவர் 3யும் சொல்றாரு. அவர் வந்து ஃபியூச்சர்ல தன்னோட அந்த புக்கு அதெல்லாம் ஃபியூச்சர்ல அந்த பையன் எப்படி இருக்கணும்ன்ட்டு அந்த 3யும் அவர் எடுத்து சொல்றது. இதுதான் எல்லாரோட லைஃப்லயும். பாஸ்ட்ல நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம். ப்ரெசன்ட்ல ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. ஃபியூச்சருக்கு நம்ம பிளான் பண்றோமா? நம்மளோட இது நமக்கு கடைசி காலத்துல நம்ம யாரும் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தி எங்க கொடுத்துருக்கிறாரு. ஒர்த் ஃபார் லிசனிங். இந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோட இருக்கிற மனிதர்கள் வந்து மிக 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 குறைவு. எல்லாமே வந்து திருப்பி எதிர்பார்க்கிற மனிதர்கள் தான் நம்ம பார்க்குறோம். கடைசி வரைக்கும் வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு டிபெண்டன்சியை எதிர்பார்த்துக்கிட்டு எனக்கு பண்ணல, பெத்த பையனும் சரியில்லை, வாழ்த்தவன் சரியில்லை, இந்த மாதிரி குறை சொல்றவங்களுக்கு நடுப்புற இவர் யாருக்கிட்டையும் அந்த டிபெண்டன்சியும் இல்லாமல் இருக்கணுன்ற ஒரு வைராக்கியத்தோட இருக்காரு. இதுதான் இவர்கிட்ட இருக்கிற லெசனாக நம்ம கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் எதுக்கும் யாருக்கிட்டையும் நம்ம இன்னைக்கும் அவர் பாருங்க பிளான் பண்றாரு ஃபியூச்சருக்கு. அவனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு என்ன கொடுக்கணும், நான் கொடுக்குறேன்டா, உங்ககிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன்டான்றது அதுவே பெரிய விஷயம் தானே. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ரொம்ப அருமையா நீங்க கதையை படிச்சாலும் நீங்க அந்த படிக்கும்போது ஒவ்வொருத்தருடைய டோனுக்கும் மாடுலேஷன் மாத்திக்கிட்டே வந்தீங்க நீங்க. அதனால எங்களுக்கு அப்படியே அந்த கேரக்டர் பேசுற மாதிரியே தான் இருந்தது. இது ரொம்ப எனக்கு நல்லா. கதையா சொல்றதை விட இது அவரோட இதை வந்து அப்படியே கொண்டு வரணும்ன்றதுனால தான் இன்னைக்கு படிச்சேன் நான். ஏன்னா அந்த கதாசிரியர் வந்து அதுல ஒரு பாத்திரமாக வர்றாரு. இந்த ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பெரியவரு இவர் கேக்குறாரு, இப்படி உடம்பு முடியலையே நான் டாக்டர்கிட்ட நான் அழைச்சிட்டு போட்டுமான்னா, நான் நல்லா இருக்கேன். இப்பதான் 3 நாளைக்கு முன்னால மூக்கு கண்ணாடியை போட்டு மயக்கம் போட்டு விழுந்து தலையை உடைச்சுக்கிட்டு இருக்காரு, கூன் போடுறாரு. பட் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த பக்கம் வந்து ஸ்வீகாரம் அப்படின்றது, அந்த பிள்ளை வர்றது அப்படின்றது வந்து காரைக்குடி பக்கம் அந்த பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கவங்க எடுப்பாங்க போல. அதனால அந்த பையன் வந்து அது என்ன சொல்றது, அது சாதாரண மனநிலையில எனக்கு ப்ராப்பர்ட்டி இல்லையா, அப்படி எதுக்கு அப்ப எடுத்தீங்கன்னு கேட்டுச்சுன்றதுக்காக தன்னோட லைஃப் டைம் சேவிங்ஸ் நான் சீட்டு போட்டு கட்டி வச்சிருந்தேன் அப்படின்றத அது வித்து ₹1 கூட தம் வீட்டை ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு கூட எடுத்துக்காம அதை கொடுத்திருக்காரு. இந்த ₹7,000 ₹2,00,000 மிச்சப்படுத்தி அதை பேங்க்ல போட்டுட்டு அந்த பையனுக்கு கரெக்டா கிடைக்கணும். உண்மையிலேயே ஒவ்வொரு வரியுமே அவர் வந்து கதாசிரியர் வந்து அது ரொம்ப உள்வாங்கி அந்த கேரக்டரை வந்து மனசை தொட்ட கதையில ஒரு சின்ன கதை தான். ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதையை நம்ம படிக்கிறதுக்காகவும் ரொம்ப மனசை தொட்ட 5 இப்படியான நிமிஷத்துல ஒரு இது இருக்குன்றது. 94 வருஷத்தோட சாராம்சமும் அந்த 5 நிமிஷத்துல கொண்டு வந்துட்டாரு. நான் வேலைமா பேசிடுறேன். ஆனா இங்க வந்து அப்படி எடுத்து அந்த பையனுடைய உணர்வை பாருங்களேன். ஏதாவது ஒரு பணக்கார வீட்டுக்கு நம்ம தத்து பிள்ளையா போயிருந்தா நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்திருக்கலாம், இப்படி ஒண்ணுமில்லாத வீட்டுக்கு அப்படின்னது அந்த அந்த பெரியவருடைய அந்த மானம் தான். மானம் என்பது ஒரு ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அந்த மானமா அதை நினைச்சு அந்த பையனுக்கு அது அவர் உண்மையான அன்போட தான் தத்தெடுக்கிறாரு. ஆனா அந்த அன்பை வந்து இவன் பணமா நினைச்சிருக்கான்னு சொல்லி அதை கூட பரவாயில்லன்னு அந்த பணமா அவர் கொடுக்கறது, பிறகும் அதை சேர்த்து வைக்கிறது, தனக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுலாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. சோமவள்ளியப்பன் ஐயாவுடைய கதைகள் எல்லாமே இவ்வளவு சிறப்பான கதைகள் தான். அதை நீங்க சொல்லும் போது இன்னும் அதுக்கு அழகு பெறுதுன்னு நான் நினைக்கிறேம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். அந்த சின்ன வயசுல எல்லா குழந்தைங்களும் விரும்புற மாதிரி கொஞ்சம் வசதியான இடத்துல இருந்திருக்கலாமே. ஏன்னா அந்த குழந்தை கொஞ்சம் வசதி கம்மியான குழந்தையா இருந்திருக்கும். அதனால அந்த பையன் வந்து அந்த மாதிரி நினைச்சிருந்திருக்கலாம். அதுக்காக அந்த பையன் கூட அப்படி கேட்டிருந்திருக்கலாம். அப்படிதான் வந்து நான் வந்து நினைக்கிறேன். அந்த பையனும் ரொம்ப நல்ல பையனாதான் இருந்திருக்க முடியும். அதனாலதான் அவர் வந்து சேர்த்து வச்சு இன்னும் நம்ம பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறார். அந்த பையன் பொல்லாத பையனா இருந்திருந்தா அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து தோன்றி இருக்காது அப்படின்னு வந்து நான் வந்து நினைச்சு பாக்குறேன். ஆனா நம்ம இவங்க சொன்ன மாதிரி 3 காலத்தையும் அந்த இடத்துல அவர் உணர்த்துறாரு. அவர் வந்து மனைவியை இழந்த நிலையில கூட மகன் மேல ரொம்ப ஒரு பாசம் வச்சிருக்கிறாரு அவரு அப்படிங்கிறதும் அவர் வந்து சொல்றாரு. நான் அப்படியே கொடுத்தேன், அவ்வளவு பணத்தையும் அப்படியே கொடுத்தேன் அப்படிங்கும்போது எவ்வளவு ஒரு ஆசை இருந்திருந்தா அந்த 45 லட்சத்தையும் அப்படியே கொடுத்தேன், ஒரு பைசா கூட எடுத்துக்காம நான் கொடுத்தேன். சேமிப்புக்கு வயது தேவையில்லை, அதுதான் அவர் சொல்ற சொல். நமக்கு முதல் சொல். அதாவது நான் கூட சொல்றேன், என் பையன் கிட்ட சொல்றேன், எனக்கு வயசாயிடுச்சு, என்னால எங்க இருந்து சேமிக்க முடியும். ஆனால் மனசு இருந்தால், மனசு வலிமையாக இருந்தால் மலையும் மடுவாகும். மலையை கூட மடுவாக்கலாம். அது மாதிரி வாய்ச்சொல் வீணர்கள் என்ன பண்றாங்க, சேமிக்காம இருப்பதற்கு பல வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறீர்களே. சேமிக்க முடியாத காலத்திலும் ஒரு பெரியவரால் இவ்வளவு சேமிக்க முடியும்
என்ற சொல்லைத்தான் நமக்கு இந்த கதை மூலமா நமக்கு சொல்றாரு. அதாவது முழுக்க சேர்த்திருந்த சேவிங்ஸ வந்து அந்த பையன் சொன்ன ஒரு சொல்லுக்காக முழுக்க கொடுத்திருக்காரு. அந்த முழுக்க வந்து நோகாம அவருக்கு அந்த வாழ்நாள் முழுக்க சேர்த்ததை நோகாம அந்த பிள்ளைக்கு கிடைச்சது. அவர் அந்த சிக்கனம், சேமிப்பு, முதலீடுன்னு இதுல பொறுப்பா இருக்கணும்ன்றதுக்காக அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவருக்கு அனுப்புனாருன்றது என்னுடைய கருத்து. மகிழ்ச்சியாக வாழுங்கள் அப்படின்னு புக்கை இவர் எடுத்துட்டு போறாரு திருப்பி அவங்க. அதுதான் மகிழ்ச்சியா வாழுங்கள் புக்கு தானே அவர் எடுத்துட்டு போறாரு சாரு. அதுவும் வந்து சொல்றாரு மகிழ்ச்சியா வாழுங்க, எப்படியா இருந்தாலும் எந்த வயசுலயும் மகிழ்ச்சியா வாழலாம் அப்படின்றதே சொல்றாரு. ஏதோ தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்க மனைவி இறந்தது பிறகு கூட அந்த ஃபியூச்சரை பிளான் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த இதெல்லாம் வந்து இது வந்து இந்த கதை வந்து ஒரு புத்தகத்துல இருக்கு, ஒரு சிறுகதைன்னு சொல்றீங்க. அடுத்து வந்து அந்த கதைக்குள்ளே இன்னொரு புத்தகம் வருது. ஆக்சுவலி வந்து புத்தகங்கள் வந்து பலருடைய வாழ்க்கையை மாற்றி போடும். இந்த சிக்கனம், சேமிப்பு அண்டு முதலீடு, இந்த புத்தகம் வந்து பலருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். மனைவியிடம் கூட அந்த ஒரு சொல்ல ஏன் சொல்லலைன்னா, அந்த அம்மா எத்தனை கேள்வி கேட்கிறாங்க. நீ ஏன் ஆள் வச்சிட்டு இருக்க கூடாது? 45 லட்சம் நீ வந்து வித்திருக்கும் போது வீட்டை ஏன் ரிப்பேர் பண்ணிருக்க கூடாது? உதவிக்கு ஆள் வச்சிருக்க கூடாது? இப்படி எல்லாம் பையனுக்கே அத சொன்ன அம்மா, இது ஸ்வீகார புத்திரனுக்கு இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்றதுக்காக மொத்தத்தையும் கொடுத்தாருன்னு சொன்னா அந்த அம்மா வருத்தப்படுமேன்னு அந்த ஒரு சொல்ல மறைச்சிட்டாரு போல. மேடம், அருமையான கதை. கான்செப்ட் ரொம்ப சின்னதான், ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் எங்க கட் பண்ணிட்டு நான் இன்னும் 2 நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு கிளிப் பண்ண சொல்றேன். இந்த பெரியவர் எப்படி நடந்திருக்காரு பாருங்க. இந்த வயதுலயும் ஒரு 94 வயசுலயும் ஒரு மகனுக்கு ஒரு மோட்டிவேஷனா, அதாவது இப்ப இருக்கிற பெருசுங்களாம் பெருசுன்னு சொல்றது காரணமே அவங்க போட்டு பெரட்டுறதுதான் குடும்பத்தை. பிள்ளைகளாகட்டும் அதா இருக்கட்டும், பெருசுகள் பெருசா நடக்க மாட்டாங்க. அதனாலதான் இவரை மாற்றமா இருக்காரு. அருமையான தகவல், அருமையான புக்கை வந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லி இருக்கிறத பார்த்தா இப்ப இந்த மாதிரி புக்குகள் என்னோட ஜெனரேஷன் கொடுக்கும் போல இருக்குது. ரொம்ப நன்றிமா, அருமையான கதை ரொம்ப நல்லா இருந்து என்று மற்றவர்கள் சொல்றதன் மூலம் அறிந்தேன். ஏனென்றால் நான் அதை முழுமையாக கேட்க முடியாம போயிட்டது. வளமையாக அவர் சொல்றதுல ஒரு சிறப்பான பாணி இருக்கிறது. அந்த இதன்படிக்கு நல்லா இருக்குது போல இருக்கு. மிகவும் ஒரு டச்சிங்கான விஷயம். அந்த அந்த டாபிக்கை தொட்ட ஒரு கதையாக இருந்திருக்கிறது. இந்த பின்னோட்டங்களின் கேட்கும் பொழுது டச்சிங்கா இருக்கிறது, மிகவும் ஒரு மனதுக்கு நெருடலா இருக்கிறது. இப்படியாக இளமையிலும் முதுமையிலும் தனிமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தனிமையிலையும் அவர் சேலஞ்சிங்கா இருக்காரு. அதாவது பெருந்தொற்று காலத்துல கூட அவர் தைரியமா இருக்காருன்னாக்கா, அவர் வாழ்க்கையே பாடம், அதாவது அனுபவமே பாடமாக வாழ்ந்திருப்பார். அது எல்லா கஷ்டத்திலேயே கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் அது பழகி போயிடுச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி வாழ்ந்திருக்காரு. இந்த கதை நீங்க சூஸ் பண்ணது ரொம்ப அருமை. ஏன் எடுத்தீங்கன்னு தெரியல, ஆனா ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க டக்குன்னு முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான் கதையா அப்படின்ற மாதிரி நான் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஃபீட்பேக் வர பார்க்கும்போதுதான் அடாடா, இந்த கதைக்குள்ள பல கதைகள் புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுமையுடைய கருத்தும் ஒவ்வொரு ஒரு ஆய்வு கதையில 2 கருத்தை கதாசிரியர் பதிய வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது கடைசியில இந்த நேரத்துல சிக்கனம் இவருக்கு தேவையில்லை, மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்கிறது தான் இவருக்கு தேவை. அந்த ஸ்டேஜஸ் இருக்கு, லைஃப் ஸ்டேஜஸ் இருக்கு. 2வது, அடுத்தவருடைய பிரைவசிய தன்னுடைய மனைவிட்டு கூட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை தவிர்க்க, அதாவது அவசியமா இருந்தா சொல்லலாம், இல்லாட்டி அது அவருடைய இது. ஒரு கதாசிரியர் ஒரு சொல்றாரு, ஒருத்தர் நம்மளுக்கு வேண்டிய ஒரு கவுன்சிலிங் மாதிரியோ ஏதோ இதுலதான் அதை சொல்றாரு. சொன்னதை இதை போய் அடுத்தவர்கிட்ட தன்னுடைய மனைவிட்ட கூட சொல்ல வேண்டியது இல்லைங்கிறதுனாலதான் மனைவிட்ட சொல்லாமே விட்டுறேன். 3வது, நான் அந்த பையனை கூப்பிட்டதுக்கு அவன் கேட்டான், அவனுக்கு நான் ஏதாவது விட்டுட்டு போகணுங்கிற அந்த சொல்லுதான். கட்டணப்படுவது சொல்திரம்பாமை, நான் அவனை சுவீகாரம் பண்ணிக்கிட்டேன், மகன்னு பண்ணிக்கிட்டேன். அந்த பணத்தை நான் கொடுக்கணுங்கிறத என் கடமைன்னு அவர் நினைக்கிறார். அந்த சொல்ல நான் காப்பாற்றணும். நீ மகன்னு சொன்னல, அதை காப்பாற்றணும். அதான் அவருடைய அந்த சொல்லுங்கிற, நான் கொடுத்த வாக்கு நீ சுவீகாரம், நீ என் மகன் அப்படி சொல்லிட்டேன். அப்போ உள்ள மகனுக்கு நான் பண்ணணும்ல, சொத்தை விட்டுட்டு போகணும்ல அப்படின்னு. இந்த செய்தி வந்து அவர் தனியா தானே சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட அவங்க இல்லாதப்ப தனியா சொல்லியிருக்காருன்றப்ப அந்த விஷயத்த அவர் பாதுகாக்கணும்ன்றது ஒரு இதுதான். எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் வளரவும் கூடாதுன்றது ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. அதுதான்
அதாவது நான் வந்து ஒரு ட்ரமாட்டிக் எண்டிங்கா பார்த்தேன் இந்த கதைய. முதல்ல ஒரு ட்விஸ்ட் கடைசியில வைக்கிறாருல்ல, அந்த இது ஸ்வீகார பையன் அப்படிங்கிறது. இப்போ நிஜ பையனா இருந்தா கூட நிஜ பையனோ ஸ்வீகார பையனோ யாருக்குமே நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கல்ச்சரல் பேக்ரவுண்டு. நீங்க வந்து நினைக்கலாம், அதாவது இந்த இந்த சுச்சுவேஷன் அமெரிக்கன் இதுலயோ வேற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயோ அந்த தாட்டே உங்களுக்கு வர மாட்டேங்குது. சரி, நம்ம வந்து வச்சுட்டு போனோம். அந்த இதே கிடையாது உங்களுக்கு. அவங்க வந்து மட்டும் பண்றவாங்க, படிக்க வைக்கிறாங்க. உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு போ, என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். இவர் ஆக்சுவலா இந்த இதெல்லாம் இருக்கட்டும், அந்த அவர் சொன்னது ஒரு சொல்லு எல்லாம் இருக்கட்டும். ப்ராக்டிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து நல்லாவே இருந்திருக்கலாம், ஹாப்பியா இருந்திருக்கலாம். அதுக்கு தான் அந்த மகிழ்ச்சியா இருங்கன்னு ஒரு குடுத்துட்டு போறாரு அவரு. ஏன்னா, உங்களோட லைஃப்ல உங்களோட கடமையா அந்த பையனை வளர்த்தாச்சு, படிக்க வச்சாச்சு, வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் நீங்க வந்து இது பண்ணி குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் சொன்னா கூட, "ஹே, என்னால முடிஞ்சத பண்ணேன்ப்பா உனக்கு" அப்படின்னு விட்டுட்டு போலாம். வேண்டிய விஷயம். நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு சில குடும்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா, என் பிள்ளைக்கு நான் சம்பாதிக்க கத்து கொடுத்துட்டேன், அது போதும். ஆமா. அவன் சம்பாதிக்கிற கான்பிடென்ட்டை கொடுத்துட்டேன், அது போதும். எனக்கு நான் சொத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த உணர்வு இருந்ததுனாவே அவனுக்கு கான்பிடென்ட் கொடுத்துடுறோம். மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நல்ல கதையை கொண்டு வந்தீங்க. நிறைய நிறைய பேசணும். நல்ல கலந்துரையாடலாவும் இருந்தது. சாருக்கும் நன்றி சொல்லலாம் இந்த நேரத்துல. இந்த மாதிரி அடுத்த கதையெல்லாம் நம்ம